ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிதானமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு ஒரு குட்டி ஸ்டோரி மூலம் நான் சொல்ல போகிறேன். ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போன உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையோ சாக்லேட் எதுவும் எடுக்காமல் அமைதியாகவே நிற்கிறது. திரும்பவும் ஒரு சாக்லேட் பாக்ஸை காட்டி எடுத்துக்கோ, உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை எந்த சாக்லேட்டையுமே எடுத்துக்கல. தென் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டும் நீ எடுத்துக்கணும். அவங்க அம்மா சொல்லியும் அது சாக்லேட்டை எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரரை அவர் கையை விட்டு நிறைய சாக்லேட் எடுத்து கை நிறைய சாக்லேட் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. அந்த குழந்தை சந்தோஷமாக சாக்லேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போகிற வழியில் அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ கடைக்காரர் சொல்லியும் சாக்லேட் எடுத்துக்கல, நான் சொல்லியும் நீ எடுத்துக்கல, கேட்ட உடனே சாக்லேட் வாங்கிக்க வேண்டியது தானே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, சாக்லேட்டை என்னோட கையோ ரொம்ப சின்ன கை, நான் சாக்லேட்டை உள்ளே விட்டு எடுத்துருந்தா எனக்கு 1 or 2 சாக்லேட்ஸ் தான் கிடச்சிருக்கும். இதே அந்த கடைக்காரரின் கையும் ஒரு மிகப்பெரிய கைகள். ஸோ அவர் கொடுத்ததுனால எனக்கு கை நிறைய சாக்லேட் கிடைச்சது, அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு அந்த குழந்தை புத்திசாலித்தனமாக சொல்லுது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் நாம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல மடங்காக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதற்காக சில விஷயங்களில் நாம் சோம்பேறித்தனமாக அமைதியாக இருந்துவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தவறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. பட் மிகப்பெரிய விஷயங்களில் நாம் புத்திசாலித்தனத்துடன் நிதானமாக இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.